உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நான் அரசாணி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானே. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. ராஜாவினுடைய இயல்பான குணம் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். 1500 கோடி ரூபாய் அபராதம் திமுக தலைமை யாருக்கு விதிக்குது? ஆராசாக்கு. ஆராசா அந்த 1500 கோடியை கொடுத்து விட்டு தான் ரீஎன்ட்ரி ஆகிறார். ஆன பிறகுதான் இந்த வீடியோ. இன்னொன்று சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும், கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகலாம்? இந்த 2G வழக்கு என்பதை மாடர்ன் பிரதர்ஸ் தான் சிபிஐக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பிஜேபி அரசுக்கும் கொடுத்ததே மாடர்ன் பிரதர்ஸ் தான். திமுக மீது இவ்வளவு பழி பாவங்கள், அத்தனை அசிங்கங்கள், கனிமொழி சிறையில், ராஜா சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டதுக்கு காரணமே மாடர்ன் பிரதர்ஸ் தான். காற்று கோபாலபுரத்து பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. இந்த காற்று அதை மாற்றி கனிமொழி வீட்டு பக்கம் அடிக்க வைக்க எனக்கு தெரியும். நான் அதுக்காக காத்திருக்கிறேன். காலத்தில் வைக்கணும். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் மேனேஜ் பண்ண, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பாக கேளுங்க. வெளியே வந்து நான் ஹீரோ. கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் நல்ல அந்த டெல்லி அரசியலுங்கிறதுனால நல்ல ரேப் இருக்குன்றீங்களா? ஆமாம், 2 பேரும் ஒன்றா ஜெயிலில் இருக்காங்களே. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை கட்சி விட்டு வெளியில் அனுப்ப முடியாது, அதற்கு ஒரு லாக் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அந்த லாக் என்ன? இப்போ இந்த விவகாரம் வந்து இந்த தேர்தல், வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக தரப்புலேருந்து இதை வெளியில் விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ராஜா சில சித்து விளையாட்டுகள் தெரிந்தவர். அப்போ ராஜாவை திமுகவிலிருந்து அந்நியப்படுத்தும். கனிமொழியா உதயநிதியா அப்படின்னா கட்சிக்காரன் பூரா எங்கே போயிடுவான்? கனிமொழி வீட்டு போயிடுவான். வந்து இப்போ நீங்கள் சொல்ல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார், ஒரு துணை முதலமைச்சருங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். அடுத்த பொசிஷன் சிஎமுக்கான ஒரு பொசிஷனை இப்போலேருந்து உருவாக்கிட்டு இருக்கான்னு தான் எடுத்துக்கணும். கனிமொழி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு யாரும் பெரும்பாலும் சீட்டு கொடுக்கல திமுகவில், அதனால் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்களை வளர விட்டுட்டு அடுத்த கட்டம் உதயநிதியிலேருந்து கனிமொழி பக்கம் அது மாறிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 100% உண்மை. இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஏண்டா என்ன ஆளை விடுங்கடா, நான் கோடம்பாக்கத்து பக்கம் போகிறேன், கோடம்பாக்கத்து பக்கம் தாண்டா தம்மண்ணா கிம்மண்ணா நயன்தாரா இப்படி அங்கே தாண்டா எனக்கு ஆசை ஹன்சிகா, என்னை ஏண்டா இங்கே கொண்டு வந்து உயிரை வைக்கிறீங்க? இது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக பிஜேபி மாரிதாஸ் வழியாக செய்த ஒரு தந்திரம், அவ்வளவுதான். தலித் வாக்கு வங்கி திமுகவுக்கு அண்ணன் திருமா வழியாக திமுக போகாது. அது போல எங்க போயிருச்சு? விஜய்க்கு போயிருச்சு. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உட்கார்றோம். பல்வேறு விவகாரங்கள், இந்த எலெக்ஷனுக்கான அறிவிப்புகள் தொடங்கின பிறகு வந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறதும், எதிர்கட்சி ஆளுங்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய சமீபத்தில் நேற்று வந்து ஆராசாவினுடைய ஒரு பழைய ஆடியோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்டாலினை பற்றியான விமர்சனம், அதாவது கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் கட்சி போனாலும் என்னுடைய பிடியிலேருந்து கட்சி போகாது அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம், இது மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த ஆடியோவில் இடம்பெறுது. இந்த விவகாரத்தில் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண ஆடியோ இது ஃபேக் அப்படின்லாம் வந்து திமுக சேர்ந்தவர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. தாராசாவுடைய ஆடியோ விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆடியோ பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரிகளால் இது பாதுகாக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய பாஜக முகங்களில் ஒன்றான மாரிதாசுக்கு கொடுக்கப்பட்டு, இதனுடைய மூலம் இதுதான். நதி மூலம் ரிஷி மூலம் சொல்லுவதைப் போல இது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக பிஜேபி செய்த மாரிதாஸ் வழியாக செய்த ஒரு தந்திரம், அவ்வளவுதான். இதுல ராஜாவை அல்லது திமுகவை வாக்காளர்களை எந்த வகையிலும் இந்த ஆடியோ பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ராஜாவினுடைய இயல்பான குணம் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அது ஒரு வகையில்
வெற்றியும் பெற்றிருக்கு. ஒரு சின்ன வயசுலேயே நீங்கள் 2000 ஒரு 25 வருடங்களுக்கு முன்பே அவர் மத்திய அமைச்சர். அதை விட முரசொலிமாறன் மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த இளைஞனுக்கு இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், டாடா பிர்லாக்கள், அம்பானிகள், கோயாங்காக்கள் அத்தனையும் ராஜாவுக்கு சேவகம் செய்வதற்காக ஒரு முயற்சி செய்யப்பட்டது. கருணாநிதியே கேட்குறார், முரசொலிமாறன் போர்ட்ஃபோலியோ இவர் கொடுத்துருங்க, இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸை. அப்போ வாஜ்பாய் சொல்கிறாரு, இந்த இளைஞன் அனுபவம் பத்தாது, நான் கொடுக்க மாட்டேன். இப்படியாக அந்த காலத்திலேயே ராஜாவுக்காக கருணாநிதியை கனிமொழியுமே மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தார். 99 ராஜா ஒரு மத்திய அமைச்சர், 99 2004 மத்திய அமைச்சர், 2004-2009 அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக யார் இருந்தார்னா தயாநிதி மாறன் இருந்தார். அது ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ, பல லட்சம் கோடி. இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு அத்தனையும் அந்த அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான். தயாநிதியை அந்த பதவியில் உட்கார வைத்து கருணாநிதி குடும்பம் அழகு பார்த்தது. எதுக்காக? சன் தொலைக்காட்சியினுடைய தொலைத்தொடர்பு துறையை பயன்படுத்தி கொள்வதற்கு, சேட்டலைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் ஒரு மினி எக்ஸ்சேஞ்சே நடந்தது. ஒரு 456 தொலைபேசி இணைப்புகள் இப்போ இருக்கிறத போல இந்த தொலைத்தொடர்பு சேவை, படங்களை அனுப்பக்கூடிய சேவை இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், அது அப்போ இல்லை. அந்த சேவைக்காக அரசு இயந்திரம் ஒரு 490 பிஎஸ்என்எல் இணைப்பு, அதாவது நவீன செயற்கை நுண்ணிலையால் உருவாக்கப்பட்டு உலகம் முழுக்க செய்திகள் அனுப்பலாம். இப்போ இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை போல அதையே பயன்படுத்துகிறாங்க. அந்த வழக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசுக்கு அந்த காலத்திலேயே ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு. 2G வழக்கு அது தனி, அது வந்து சன் தொலைக்காட்சி மீது நடந்த வழக்கு, அதுலேயும் சாட்சி இல்லை. இப்படி பல வழக்குகளுக்கு காரணமே ராஜா தான். இந்த 2G வழக்கு என்பதை மாறன் பிரதர்ஸ் தான் சிபிஐக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பிஜேபி அரசுக்கும் கொடுத்ததே, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கொடுத்ததே மாறன் பிரதர்ஸ் தான். திமுக மீது இவ்வளவு பழி பாவங்கள், அத்தனை அசிங்கங்கள், கனிமொழி சிறையில், ராஜா சிறையில், சரத் ரெட்டி சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டதுக்கு காரணமே மாறன் பிரதர்ஸ் தான். யாரை எதிர்ப்பதற்கு? ராஜாவை எதிர்ப்பது, ராஜாவை அழிப்பதற்கு எதிர்ப்பதற்காகத்தான் மாறன் பிரதர்ஸ் உருவாக்கின அந்த ஊழலை கண்டுபிடிச்சு ராஜாவிடம் இருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி தான் இப்போ பாஜகவில் செல்வாக்காக இருக்கார். அவர் தான் அந்த வழக்கினுடைய அப்புறூரை. ராஜா என்னென்ன ஊழல் செய்தார், யார் வழியாக செய்தார், எவ்வளோ கோடி பணம் வாங்கினார், 600 கோடி ரூபா சன் டிவிக்காக ஒதுக்கப்பட்டது, இது எல்லாமே ஆசீர்வாத ஆச்சாரி தான் பிஏப்போ. ஆனால் இன்றைக்கி ஆசீர்வாத ஆச்சாரி யார் கையில் இருக்கார்? பிஜேபியில் பாதுகாப்பாக இருக்கார். அப்போ இந்த வழக்குகளை மாறன் பிரதர்ஸ் தான் உலகளாவிய செய்தவர்கள். காரணம், தன்னிடமிருந்து அந்த போர்ட்ஃபோலியோவை, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரை பறித்து கனிமொழியோட ராஜாத்தி அம்மாவும் கருணாநிதி யாருக்கு கொடுக்குறாங்க? ராஜாவுக்கு. இதுதான் இந்த ஆடியோனுடைய தாக்கம். இது கருணாநிதி மறைவுக்கு பிறகு ராஜாவை சபரீஷை உள்ளே அனுமதிக்கவே இல்லை, கட்சிக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. அதன் பிறகு 1500 கோடி ரூபாய் பேரம் பேசி 1500 கோடி ரூபாய் கட்சிக்குள்ளேயே லஞ்சம், கட்சிக்காரனுக்கே லஞ்சம், கட்சி தலைமைக்கே லஞ்சம், 1500 கோடி ரூபாய் கொடுத்து சபரீஷன் சரண்டர் ஆனதுக்கு பிறகுதான், கருணாநிதி மறைவுக்கு பிறகு கனிமொழியெல்லாம் அரசியலே பண்ண முடியல. அதிகாரம் கூட ஸ்டாலின் துர்காட்டி வந்துருச்சு. துர்காட்டி ஸ்டாலின் வந்த பிறகு அது அப்படியே சபரீஷன் கிட்ட போயிடுச்சு. சபரீஷா இவரை அனுமதிக்கவே இல்லை. 1500 கோடி ரூபாய் அபராதம் திமுக தலைமை யாருக்கு விதிக்குது? ஆராசாவுக்கு. ஆராசா அந்த 1500 கோடியை கொடுத்து விட்டு தான் ரீஎன்ட்ரி ஆகிறார். ஆன பிறகுதான் இந்த வீடியோ. கட்சி கட்டுப்பாடு எப்பவுமே போகாது. இதை தாண்டி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சி கனிமொழியிடம் கொண்டு சேர்த்து அனைத்து அதிகாரங்களையும் தன்னிடமே வைத்துக் கொள்ளுகிறதுக்கு எதிர்கால ஒரு திட்டம் இருக்கு. அப்ப அது என்ன சொல்றாரு? காற்று திசை மாறி அடிக்கும். இன்னைக்கு கோபாலபுரத்து பக்கம் அடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆடியோ. காற்று இப்போ கோபாலபுரத்து பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. இந்த காற்று அதை மாற்றி கனிமொழி வீட்டு பக்கம் அடிக்க வைக்க எனக்கு தெரியும். நான் அதுக்காக காத்திருக்கிறேன். இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். இதில் ஒரு புத்தகம் ஒன்று எழுதி வச்சுருக்கிறேன், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வெளியில் வரப்போகுது. அந்த புத்தகம் வந்தால் பல்வேறு விவகாரங்கள் பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே மாதிரி ப. சிதம்பரம் உட்பட பல நபர்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் பூதாகரமாகும். இதில் வந்து ஹிந்துவோடைய என்ராம் அவர்கள் படித்து பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டார்.
அப்போ அது எல்லாமே அதுக்கு பின்னாடி எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்லாம் இந்த ஆடியோவில் வருது. இப்போது ஆராசா வந்து திமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு செயல் திட்டத்தை வச்சுருக்காரு. ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நம்ம பார்க்கணுன்ற ஒரு முன்பே ஒரு திட்டத்தை தயாரித்து வச்சுருக்காரு. அப்போ இல்லை, கனிமொழிகிட்ட அதிகாரம் போனாலே ராஜாட்ட வந்த மாதிரி தான். கனிமொழிகிட்ட மடை மாற்றினால ராஜாட்ட வந்த மாதிரி தான். கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் நல்ல அந்த டெல்லி அரசியலுங்கிறதுனால நல்ல ரேப்போ இருக்குன்றீங்களா? ஆமாம் ஆமாம், ரெண்டு பேரும் ஒன்றா ஜெயிலில் இருக்காங்களே. ஓகே, ஒன்றா சிறையில் அடைபட்டு கிடந்தாங்களே. இப்போ நீங்கள் 600 கோடி ரூபாய் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது, ஸ்டாலினுடைய அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அம்மா தயாளம்மா சிறைக்கு போயிருக்கணும். தயாளம்மாளுக்கு பதிலாகத்தான் கனிமொழி சிறைக்கு போனார். அப்போது இந்த குடும்பத்தின் மீது படிந்த பழியை கனிமொழியை தன் மீது சுமத்தி கொண்டார். அப்போது கனிமொழி செய்த தியாகம் அளவுக்கரிய தியாகம், இதை ராஜா சொல்கிறார். அப்போ ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சி அப்படியே மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மந்திரிகள், முன்னாள் மந்திரி, இன்னாள் நாடாளுமன்ற அத்தனை பேர் எங்கே போயிடுவாங்க? அப்படியே கனிமொழி பக்கம் போயிடுவாங்க. இதற்கான லாபியை யார் செய்வா? ராஜா செய்வார். ராஜாவுக்கு என்ன தேவை இருக்குன்னா, ராஜா இந்த கட்சி என் கையை விட்டு போகாதுன்னு சொல்கிறதுக்கு அதுதான் பின்னணி, அதுதான் அர்த்தம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆடியோ மூலமாக இப்போது பாஜக வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டு விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு தலித் லீடராக வந்து ஆராசா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி திமுகவில் கோல வச்சுக்கிட்டு இருக்காரு. பல்வேறு அதிகார மையத்திலிருந்தும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அவர் டிஎம்கேல திமுகவில் குறிப்பாக வந்து வச்சிருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த பிம்பத்தை உடைக்க முடியாதுங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை கட்சியை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது, அதற்கு ஒரு லாக் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அந்த லாக் என்ன லாக்னா, இந்த கலைஞர் டிவி ஊழல் பணத்தில் உருவாக்கப்பட்டது. யார் பணம் கொடுத்தா, எப்போ வாங்கிட்டு போனாங்க, அது எத்தனை கோடி, யார் வழியாக கொடுத்தது, எங்கே கொண்டு கொடுத்தது, இதுதான் லாக். இதை புதுவெளியில் சொன்னால் ஸ்டாலின் லஞ்ச பணத்தில் 600 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தில் உருவாக்கப்பட்டதான் கலைஞர் டிவி. அப்போ ஸ்டாலின் இந்த 2G பணம் 600 கோடி ரூபாயை நேரடியாகவே வாங்கியிருக்கார். இதுதான் லாக். இதை நீங்கள் சாதிக் பாட்சா நேரடியாக அபூர்வராக மாறுறாங்கிறார் சிபிஐயில். 39 வயசில் அவர்கிட்ட கொண்டு போய் பல ஆயிரம் கோடி கொடுத்துட்டானுங்க. பல சைக்கிளில் ஜவுளி மூட்டை கட்டி திருச்சி பெரம்பலூரில் ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். எதில்? சைக்கிள் மிதிவண்டியில். அவர்கிட்ட கொண்டு போய் பல ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டது. பல ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டு அவருடைய ரேஞ்சே வேற, ரேஞ்ச் ரோவர் லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ சிபிஐ நெருக்கியவர் அபூர்வராக மாறுங்கிறாங்க. அபூர்வராக மாற முடிவு பண்ண பிறகு கருணாநிதியினுடைய தொங்கு சதை அன்னைக்கு ஜாபர் சேட்டு அடிச்சு தொங்க விட்டார். இது விசாரிக்கப்படவே இல்லை. சாதிக்குடைய குடும்பம் நீங்க அவர் அடக்கம் பண்ணும் போது உடம்பு முழுக்க காயம் இருந்தது. உடம்பு முழுக்க ஒரு காயம் இருந்தது. ஒரு நிருபர், முஸ்லீம் அல்லாத ஒருவர் குல்லாவை போட்டுட்டு அவர் உடல் கழுவப்படுகிற இடத்தில் படம் எடுக்க போனார். அப்போ உடம்புல காயம் இருந்தது. தற்கொலை செய்து கொள்ளுகிற உடம்புல கீச்சிக்குவானா. அப்ப இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவருடைய குடும்பம், சாதிக்குடைய குடும்பம் ராஜாவுடைய நிறுவனத்தில், அதாவது கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ், இதுல 200 கோடி ரூபாய் அவருக்கு பங்கு இருந்தது. இந்த 200 கோடி ரூபாய் பங்கை கடைசி வரை ராஜா கொடுக்கவே இல்லை. இதுல யாரோ தலையிடுறாங்க. சுபவி தலையிடுறாரு, பல பேர் தலையிடுறாங்க. தலையிட்ட பிறகு அந்த குடும்பத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு, 5 கோடி கொடுக்கப்பட்டு அந்த அத்தனை நிலங்களும் அவர் ராஜா பேரில் உயிரோடு இருந்தபோது வாங்கப்பட்ட நிலம் சொத்து மதிப்பு 200 கோடி. சாதிக் இறந்த பிறகு 10 மடங்கு ஆயிடுச்சு. 200 கோடி 1000 கோடி ஆகி போச்சு. அப்போ இந்த 1000 கோடி பணத்தை, நிலத்தை யார் திருப்பி வாங்குறா? ராஜா அடியாட்கள் அனுப்பி இணையாசிரியர் காமராஜ், இப்போ ஐஜியா இருக்கார் அன்பு, இத்தனை பேர் மிரட்டி சாதிக் மச்சான் கெவின் அத்தனை பேர் ஜெயிலில் போடுறாங்க. அந்த சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது சரி, போலீஸ் விசாரணைக்காக கெவினோ அவருடைய மச்சானோ போலீஸ் விசாரணையில் இருந்த பொழுது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனேன். நான் அப்போ ஒரு தினசரி, அதாவது வார விடுமுறை பத்திரிகையில் நான் ஆசிரியராக, செய்தி ஆசிரியராக இருந்த பொழுது அந்த குடும்பம் அப்படியே வந்து எங்கள் அலுவலகத்தில் அழுது கொண்டு புலம்பி எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்போ நான் இந்த செய்தியை எங்களையும் கொல்ல நினைக்கிறார் ராஜா தலைப்பு செய்தி போட்டு இந்த ரகசியங்களை பூரா நான் அன்னைக்கு பத்திரிகையில் போட்ட 10 வருஷத்துக்கு முன்பு இப்படி பல ரகசியங்கள் ஒளிந்து கிடக்குது. அப்போ ராஜா ஸ்டாலினுக்கு லாக் உண்மைதான், பல லாக்கை வச்சிருக்காரு. ஏன்னா நான் ஒரு லாக்கை தான் சொல்கிறேன். பெரிய இடம் நிறைய லாக் வச்சுருப்பாங்க. நம்ம சாதாரண ஆள் ஒரு லாக்கு தான் தெரியும்.
இப்போ இந்த விவகாரம் வந்து இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக தரப்புலேருந்து இதை வெளியில் விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ராஜாவை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். ராஜா சில சித்து விளையாட்டுகள் தெரிந்தவர். அப்போ ராஜாவை திமுகவிலிருந்து அந்நியப்படுத்தணும், சண்டை மூட்டி விடணும். இதெல்லாம் நடக்காது. ஏன்னு என்ன காரணம் கேட்டால், திமுகவுடைய அத்தனை அதிகார மையங்களும் சபரீசரோட குவிந்து கிடக்கு. இதில் ராஜா ரோலே இல்லை. ராஜா 1500 கோடியை கொடுத்துட்டு அதில் பேருந்தில் கடைசி நபராக ஃபுட்போர்டில் போயிட்டு இருக்காரு. இவர் ஒன்று கட்சியை கட்டுப்பாடில் வச்சுக்க முடியாது. சபரீசங்கிறது தான் கட்சி இருக்குது. சபரீசன் எதை முடிவு செய்ய சபரீசன் நினைக்கிறீங்கன்னா இவர் எம்பி ஆக முடியாது, நீலகிரி சீட்டே கிடைக்காது. இவர் சொல்கிறத போல லாக்கு லிப்பு எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் கனிமொழி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, திமுகவில் பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழட்டும், நம்ம இயற்கையை மீறி யாரும் நம்ம பழி பாவங்களோ சொல்லுவதில்லை. 100 ஆண்டு காலம் ஒரு வாழட்டும். ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியா உதயநிதியா அப்படின்னா கட்சிக்காரன் பூரா எங்கே போயிடுவான்? கனிமொழி விட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஜே உடைந்த பிறகு கட்சி யார்ட்டு வந்தது? ஜெயலலிதாட்டு வந்தது, எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு. அதே போல தான் கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழியினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நாள் வரும், வந்தே தீரும். சபரீசன் 5 லட்சம் கோடியோட அமெரிக்கா பறந்துடுவார், உதயநிதி அந்தமான் பறந்துடுவார். கட்சி நடத்துறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா இவர்களெல்லாம் கட்சி நடத்துவதற்காக வலிந்து திணிக்கப்பட்டவர்கள். கருணாநிதியுடைய உழைப்பு 94 வயது வரை அந்த சக்கர நாற்காலியை நகர்த்தி கொண்டு அந்த உழைப்பு தான் இன்றைக்கி நிற்குது. இவர்களுடைய உழைப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவர்களுடைய உழைப்பு இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும், ஏண்டா என்ன ஆளை விடுங்கடா, நான் கோடம்பாக்கத்து பக்கம் போகிறேன், கோடம்பாக்கத்து பக்கம் தாண்டா தம்மண்ணா கிம்மண்ணா நயன்தாரா இப்படி அங்கே தாண்டா எனக்கு ஆசை, ஹன்சிகா, என்னை ஏண்டா இங்கே கொண்டு வந்து உயிரை வைக்கிறீங்க? 5 லட்சம் கோடி திமுக அறக்கட்டளையில் இருக்குது. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்தில் சபரீசனை ஜி ஸ்கொயரில் 5 லட்சம் கோடி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேடா காசு வேணும்? இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னை விடு. எங்கே? கோடம்பாக்கம். இப்படி தான் உதயநிதியினுடைய விருப்பம். இல்லை இப்போ ஆனால் இப்போ துணை முதல்வர் இப்போ அடுத்து அவருடைய முதலமைச்சர் அவர் தான், திமுக முதலமைச்சர் தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்ல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார், ஒரு துணை முதலமைச்சருங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். இந்த 5 வருஷத்துக்குள்ளாகவே பல்வேறு விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேட் அடைஞ்சிருக்காருல்ல. அப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, அரசியலையும் வந்து நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான அடுத்த பொசிஷன் சிஎமுக்கான ஒரு பொசிஷனை இப்போலேருந்து உருவாக்கிட்டு இருக்கான்னு தான் எடுத்துக்க முடியும். இல்லை, அதாவது அவருடைய குடும்பம், துர்கா அம்மா, சபரீசன், முதலமைச்சர் ஸ்டாலின் 3 பேரும் இவரை நீங்கள் வலுக்கட்டாயமாக அரசியலில் புகுத்துகிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ ராகுல் கதை என்ன? அதே கதை தான். ராகுலுக்கு என்னை உடியான ஐரிஷ் பக்கம் போகிறேன், அமெரிக்கா பக்கம் போகிறேன்னு தான் சொல்கிறார். சோனியா இழுத்து கொண்டு வந்து வச்சு அரசியல் நடத்திட்டு பல தலைவர்கள் கிளம்பி வேறு கட்சிக்கு போயிட்டான். இதே கிளம்பை தான் உதயநிதிக்கும். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் துர்காவும் ஸ்டாலினும் சபரீசனும் ஒரு அடையாளம் வேணும். கருணாநிதி மக பேரன், இப்படி அடையாளம் வேணும். அடையாளங்களை உருவாக்க முடியாது, தலைவர்கள் உருவாக்கணும். வரலாறுகள் தலைவர்களை உருவாக்குவதில்லை, தலைவர்கள் தான் வரலாறு உருவாக்குறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் கோட் பண்ணி பார்க்கும்போது, நேற்று ஒரு செய்தி, கனிமொழி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு யாரும் பெரும்பாலும் சீட்டு கொடுக்கல திமுகவில், அதனால் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பிரச்சாரத்துக்கு கூட வேண்டா வெறுப்பாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திலாம். அப்போ கனிமொழியை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திமுகவுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு லாபி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களை வளர விட்டுட்டு அடுத்த கட்டம் உதயநிதியிலேருந்து கனிமொழி பக்கம் அது மாறிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? 100% உண்மை. நீங்கள் தென்மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் கனிமொழிக்கு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. அப்படியே கனிமொழியே போய் நிகழ்ச்சி நடத்தினாலும் அடுத்த வாரம் அங்கே பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தணும். துர்காவுடைய அறிவிப்பு, உடனே உத்தரவு, பை ஆர்டர். நீங்கள் எஸ்பி சொன்னால் ஏட்டைய மைக்கு ஐயா 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 அது போல சொல்ல மாட்டார். உத்தரவை அப்படியே ஒபே பண்ணணும். அதே தான் துர்கா உடனே தூத்துக்குடி கூட்டம் போடு, உதயநிதிக்கு தென்காசியில் கூட்டம் போடு, திருநெல்வேலியில் கூட்டம் போடு. இதுதான் தென் மாவட்டத்தில் கனிமொழி கிளம்பி போனால அங்கே கண்குத்தி கட்சி பார்க்குது, யாரோடு பேசுகிறார், எங்கே கூட்டம் போடுறார். இந்த அம்மாவுக்கு வேறு நாடார் லாபி வேறு. இந்த நாடார் யாருன்னே தெரியல. கருணாநிதி நாடாரா இல்லை ராஜாத்தி அம்மா நாடார், 2 பேருமே நாடார் இல்லை. அப்போ நாடார் லாபி. இதெல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா கவர்ச்சி, ஒன்று அரசியல் கவர்ச்சி,
2 கவர்ச்சி தான். சித்தாந்தமோ கொள்கை கோட்பாடுகளோ வேதாந்தங்களோ கம்யூனிசமோ இங்கெல்லாம் கிடையாது. விஜய் வந்தால் போய் நிற்பான். எவ்வளோ பேர்? ஒரு 10,000 பேர் போய் நிற்பான். திருமாவளவன் கட்சி பூரா அங்கே போயிடுச்சு. இப்போ திருமாவளவன் கடைசியில் பார்த்தாரு, டெல்லியிலேருந்து எங்கே வந்துட்டார்? காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்துட்டார். இதுதான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல். இப்போது திமுக தோற்க போவதை விசிக ஓட்டு தான். ஒரு ஓட்டு விழுகாது, ஒரு ஓட்டு விழுகாது. அப்போது கனிமொழியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுக தோற்கடிக்கப்பட்டால் கலவரம் வந்து கலவரம் 3% வன்னியர்கள் திமுகவிலிருந்து வெளியேறிட்டாங்க. மீதி இருந்த வன்னியர்களை வேல்முருகன் தள்ளிட்டு போயிட்டார். வன்னியர் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, தலித் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு இல்லை. 10% ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு 10%. நான் அடிச்சு சொல்றேன், குளத்தூர்லயே அவருக்கு திண்டாட்டம். குளத்தூர்லயே ஆமா, தமிழ்நாடு முழுக்க எங்க எங்க இருக்காங்களோ இந்த வாக்கு. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. என்ன அதை சொன்னா வேற சமூக ரீதியா வந்து இல்ல சமூக, அதாவது தலித் வாக்கு வங்கி திமுகவுக்கு அண்ணன் திருமாவளியாக திமுக போகாது, திமுகவுக்கு போகாது. அது போல எங்க போயிருச்சு? விஜய்க்கு போயிருச்சு. திருமாவளவன் கிட்ட இருந்து விஜய் கிட்ட போயிருச்சு. ஆமாமா, அதுதான் அவர் பதறாரு. எங்க வந்து சேர்ந்தாரு? காட்டுமன்னார் கோயிலுக்கு போனது காரணமே அதுதான். இப்போ ஒரு விஷயம் எப்படின்னா, திமுக வெற்றி அடையக்கூடிய வாக்கு வங்கி பூராமே சேதாரமாயி போச்சு, விஜயால சேதாரமாயி போச்சு. அப்போ திமுக கரையேறாது, திமுக கரையேறாது. கரையேறலைன்னா சண்டை வந்துடும். இதுதான் இந்த நேரத்தில் ஆடியோவை லீக் பண்ணதுக்கான பின்னணி இதுதான். அம்மா தயாராரு, திமுக கதை முடிஞ்சது, ராஜா தயாராயிரு. இந்த செய்தி தான் பாஜக யாருக்கு சொல்லுது? திமுகவுக்கு சொல்லுது. நீங்க 2 நாட்களுக்கு முன்பு நீங்க ராம்விலாஸ் அத்வாலே பாண்டிச்சேரியில் வந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? தொங்கு சட்டசபை இதுல விஜய் ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைக்கும் சொன்னாரா? அப்ப ராம்விலாஸ் அத்வாலே போற போக்கெல்லாம் சொல்லிட்டு போல, உளவுத்துறை, அதாவது மத்திய உள்துறை உளவுத்துறைக்கு போன தகவல், திமுக ஜெயிக்காது, வெற்றி பெறாது. அப்போ ஆட்சி அமைப்பதற்கு நீங்க தயார் நிலையில் இருங்கள். இந்த செய்தி தான் திமுக சொல்லப்படுகிற செய்தி. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள், ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே உங்களுடைய வியூகத்தின் அடிப்படையில் தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.